மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை இரண்டாம் பாடல். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போதே போதி போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர்யாம் ஆரேலோர் எம்பாவாய். இரண்டாம் பாடலில் என்ன சொல்ல வர்றார் மாணிக்கவாசகர் அப்படின்னா, வெளியே நிற்கிற பெண்கள், உள்ளே உறக்கத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் வெளியே நிற்கிற பெண்களுக்கும் சின்ன உரையாடல், ஒரு கலகலப்பா பரிகாசம் பண்ணி. பெண்கள் அப்படி தானே பேசுறது, சிரிக்கிறது, பரிகாசம் பண்ணுறது. அப்படி இந்த உள்ளே உறங்கும் பெண் அடிக்கடி சொல்லுவானா, சிவனை ரொம்ப பிடிக்கும், சிவன் அவன் என் சிந்தையுள்ளே, அப்படிதானே சொல்லுவார் மாணிக்கவாசகர். சிவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே பற்று ஜாஸ்தி, பாசம் ஜாஸ்தி, அப்படிலாம் சொல்லுவாங்களாம். அடிக்கடி சொல்லுவாங்களாம், எப்போவுமே சொல்லுவாங்களாம். இராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது, எப்போ பேசினாலும் பாசம் பரஞ்சோதிக்கு. பரஞ்சோதி என்பவர் யார்? திரு அண்ணாமலை ஈசன். ஜோதி பிழம்பாக உருவெடுத்த ஈசன் அந்த ஜோதி பிழம்பெல்லாம் இறுகி மலையாக காட்சியளிக்கிறது. அண்ணாமலை என்று பெயர். அண்ணுதல் என்பது தொடுதல் என்று பொருள். அண்ணுதல்னா தொடுதல். ஜோதி பிழம்பை தொட முடியுமா? மாளும் ஐயனும் தொட முடிந்ததா? தொட முடியாதன் காரணத்தில் அண்ணாமலையாக நின்றது. அண்ணாமலை திரு அண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த பரஞ்சோதி தான் எனக்கு பாசம் அப்படின்னு சொன்னியம்மா, இப்போ எங்கே போன? போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. உன்னோட பாசம் நேசம் போதார் அமளிக்கே அப்படிங்கிறாங்க. போதார் அமளிக்கேன்னா தூங்குகிற படுக்கை, அமளினா படுக்கை. படுக்கை மேலே இவங்க நேசம் வச்சுட்டு இருக்காங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. பரஞ்சோதி மேலே பாசம் சொல்லிட்டு படுக்கையில் பாசம் வச்சுருக்க, நேசம் வச்சுருக்க அப்படின்னு கேலி பரிகாசம் பண்ணுறாங்க. இவங்களுடைய இந்த சிரிப்பு கேலி பேச்செல்லாம் இந்த பெண் விழித்து எரிச்சலாயிடுறான். ஒரு மாதிரி ரோஷம் வருது, பொத்துக்கிட்டு வருது கோபம். ஆமாம், அப்படி தானே அவள் பேசிகிட்டு இருந்தா, அதுக்கு மாறாக உறங்கிட்டால அவள் பேசுகிறான். சிச்சி இவையும் சிலவோ விளையாடி அப்படின்னு. என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? விளையாட்டுக்கு விளையாடுற நேரமா? இறைவனை துதிக்கின்ற நேரத்தில் என்ன விளையாட்டு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு மாதிரி சுள்ளுன்னு பேசுகிறான். வெளியே இருக்கும் பெண்கள் பின்னோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும். தேவாதி தேவர்கள் எல்லாம் காத்து கிடக்கிறார்கள் ஈசனின் திருவடி தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்களாம். ஆனால் ஈசனுக்கு அதில் நாட்டமில்லை. ஏன்? அவர்கள் ஈடுபாடு இல்லாத வழிபாடு. அவர்கள் வழிபாடு தேவர்கள் சுயநலம் கருதி ஈசனை நாடுவதால் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்காத ஒரு நிலை. தேவர்கள் ஈடுபாடு இல்லாத வழிபாட்டில் இறைவனுக்கு நாட்டமில்லை. அவருக்கு பிடிக்கல, ஈசனுக்கு பிடிக்கல. சும்மா நாமக்கே வாசத்துக்கு சல்யூட் பண்ணால் போருமா? மனசில் ஒரு பக்தி வேண்டாம்? இல்லை என்கிறார்கள். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்து. அவருடைய திருவடி தரிசனம் தரத்துக்கே அவர் கூச்சமாக இருக்கிறார், நாடி கூசுகிறாராம். ஐயோ இவன்லாம் எதுக்கு நம்மளை சச்ச அப்படின்னு நாணி கூசுகிறார் அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்போ யாரை விரும்புகிறார் அவர்? ஈசன் அடியார்களின் மனதை தான் விரும்புகிறார். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும்
அப்பேற்பட்ட ஈசன் நம்மளை காண வருகிறார். அவர் அதாவது அடியார்கள் மேலே பற்று வைக்கிறார். அவர் அடியார்கள் ஈடு இணையற்ற அன்பு இறைவனை ஈர்க்கிறது. தமது திருவடிகளை தந்தருள வந்தருளும். அவரே இறங்கி வரார். நம்ம மேலே அவர் பாசம் வச்சுட்டார். நம்ம மேலே அவர் அடியார்கள் மீது பாசமும் நேசமும் வைத்து விட்டார் இறைவன். தமது திருவடிகளை தந்தருள வந்தருளும் இத்தருணத்தில் சிக்கனை பற்றி கொள்ள வேண்டாமா? பெண்கள் இப்படியாக உரையாடுகிறார்கள். அவன் யார்? தேசன். தேசன் என்பது பிரகாசமானவன், ஒளி பொருந்தியவன், இப்படிலாம் அர்த்தம். தேசன் அப்படின்னா சிவலோகன். அவனுடைய லோகத்துக்கு அவன்தான் தலைவன். ஆக சிவலோகன். தில்லை சிற்றம்பலத்துள். இன்னும் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அவனது தில்லை சிற்றம்பலம். அண்ணாமலை அக்னிஸ்தலம், தில்லை ஆகாயத்தலம். தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர்யாம் ஆரேலோர் எம்பாவார். நம்மளும் ஈசனாருடைய அன்பர்கள், அவனுக்கு நாம் அன்பர்கள், அன்பானவர்கள் என்று பெண்கள் பதில் மொழி பேசிக்கொண்டு அடுத்த பெண் வீட்டிற்கு செல்ல எத்தனிக்கிறார்கள். உலக இன்பங்களில் பற்று கொள்வதை விட இறைவனின் திருவடி அடைவதே பேரின்பம். இப்பாடலோட விளக்கமே அதான். நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டுவதை விட இறைவன் நம்மை தேடி ஆட்கொள்ள வருகிறார் என்று மாணிக்கவாசகர் இப்பாடலில் விளக்கம் அளிக்கிறார். நாளை எங்கு செல்கிறார்கள் என்று பார்ப்போம்.